அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் 3வது கட்டமாக விருது வழங்கும் விழாவானது நடைபெற்று வருகிறது. அகமதாபாத்தில் உள்ள விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தாவேக சார்பில் அஞ்சலியும் செலுத்தப்பட்டிருக்கிறது. பெற்றோர்கள், மாணவர்கள் மேடையில் பேசுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என விஜய் தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு தாவேக தரப்பில் அந்த விருது வழங்கும் விழாவானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெர்ரி. ஜெர்ரி, 3வது கட்டமாக நடைபெறுகிறது. இன்றைய தினத்தில் எத்தனை மாணவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது? என்ன கூடுதல் விவரம்? வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் கல்வி விருது வழங்கும் விழா மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில 3ஆம் கட்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு 3 கட்டங்களாக நடைபெற திட்டமிட்டிருந்த நிலையில் 4ஆம் கட்டமாகவும் இந்த விழா நடைபெறும் என கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முதற்கட்டமாக கடந்த மாதம் 30ஆம் தேதி 88 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கும், 2ஆம் கட்டமாக 4ஆம் தேதி 84 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கும், இன்று ஏறத்தாழ ஒரு 49 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு இந்த விருது வழங்கும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விழா தொடங்குவதற்கு முன்னதாக அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 2 நிமிடம் விஜய் மௌன அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து விஜய் இந்த மேடையில் கண்டிப்பாக பேசுவார் என்று எதிர்பார்த்த நிலையில் சுருக்கமாக 1 நிமிடம் மட்டுமே அறிவுரைகளை வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார். அதாவது மாணவர்களுக்கு அறிவுறுத்தலாக இளைய காமராஜர் என்று அழைக்க வேண்டாம் எனவும் குறிப்பிட்டிருந்தார். அதாவது கடந்த 2ஆம் கட்டமாக நடைபெற்ற விழாவில் பெற்றோர் ஒருவர் இனி தளபதி இல்லை, இளைய காமராஜர் என்று அவர் புகழாரம் சூட்டியிருந்தார். அது பெரும் சர்ச்சைகளை கிளப்பியிருந்தது. இந்நிலையில் விஜய் அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அதாவது 2026 நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அல்லது இளைய காமராஜர் என்றெல்லாம் பேச வேண்டாம், கல்விக்கு உதவியர்களை பற்றியும் நீங்கள் அதிக மதிப்பெண் பெற்ற ஆசிரியர்களை பற்றியும் பேசுங்கள் என்று அறிவுறுத்தல்களை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கிறார். மற்றபடி வேறு எதுவும் பேச விரும்பவில்லை, நிகழ்ச்சியை தொடரலாம் என்று அறிவுறுத்தல்களோடு அவர் பேச்சை முடித்திருக்கிறார் விஜய்.